பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்கன்னா, மீனாவும் செந்திலும் வந்து புது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. மீனாக்கு கொடுத்த அந்த புது குவார்ட்டர்ஸ் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்திருப்பாங்க. பால்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் மீனா மட்டும் தனியா வீட்ல இருப்பாங்க. செந்தில் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு நைட்டு 12 மணிக்கு வருவாரு. மீனா எவ்வளவோ கால் பண்ணி பார்த்தீங்கன்னா, அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. என்னன்னு பார்த்தா 12 மணிக்கு அவர் வரும்போது குடிச்சிட்டு வந்திருப்பாரு. "என்ன குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "ஆமா, இனிமே எனக்கு பாண்டியன் அப்படிங்கிற ஒரு டார்ச்சரே இல்லைல்ல. இனிமே நான் ஃப்ரீயா இருக்கலாம். அத நினைச்சு தான் நான் குடிச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "சாப்பாட்டுக்கு காசு இல்லன்னு சொன்னீங்க. இப்ப இதுக்கு மட்டும் எப்படி காசு வந்துச்சுன்னு?" மீனா கேட்பாங்க. அதுக்கு வந்து, "என்னோட உயிர் தோழர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் எனக்காக செலவு பண்ணாங்க." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லுவாங்க. மீனா பார்த்தீங்க அப்படின்னா, "ஓ! 1 மாசத்துலயே உங்களுக்கு உயிர் நண்பர்கள் ஆயிட்டாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லன்னு" சொல்லிட்டு செந்தில வந்து மீனா திட்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கோமதியோட அம்மாவோட 75வது பிறந்தநாள் கொண்டாடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, அப்பதான் என்ன சொல்லிருவாங்கன்னா, "எனக்கு வந்து 2 குடும்பமும் சேரணும். 2 குடும்பமும் சேர்ந்து என் பிறந்த நாள கொண்டாடினா மட்டும் தான் நான் வருவேன். இல்ல பிறந்த நாளே நடக்காதுன்னு" சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிருவாங்க. ஆனா சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "அப்படிலாம் நடக்காது. அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காங்க. ஸோ அப்பத்தாவோட பிறந்த நாள் வந்து எப்படி நடக்க போகுது? 2 குடும்பமும் சேருமா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.